வணக்கம். ஓம் நம சிவாய. குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும், ஹாப்பி ஃபேமிலி என்ற குடும்ப நண்பர் அனைவருக்கும் இந்த யூடியூப் சேனலின் வழியாக பலதரப்பட்ட சூட்சமங்கள், முறைகள், வழிபாட்டு முறைகள், தெய்வீக சிந்தனைகள், கோவில் வழிபாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள் பகிர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ முதல் பதிவாக நம்ம எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா, பண்டை காலத்தில் நமது முன்னோர்கள் பலதரப்பட்ட சமூகமாக பிரிந்து பலதரப்பட்ட வழிமுறைகளை கொண்டு தங்களது தெய்வ நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருந்தார்கள். அது மதம் அப்படிங்கிற பிரிவின் அடிப்படையில் ஒரு எண்ணம் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஒவ்வொரு முறைகள்லையும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிறிஸ்துவ முறைகளில் திருப்பஞ்சலின்னு சொல்லுவாங்க. அது அவங்க ஒரு முத்திரையின் அடிப்படையில் தான் அதை எடுத்து செய்வாங்க. அதே மாதிரி முஸ்லீம் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நமாஸ் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு குருமார் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் முறையான முத்திரைகளை வச்சு பழகி தான் அந்த சக்தியாகப்பட்டது அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நமது இந்து சமுதாயத்தில் முத்திரைகள், பொதுவாக முத்திரைகள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அது சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் வைணவம், அதே மாதிரி கோத்திரம் வகைகளில் சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம் அப்படிங்கும் போது பலதரப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்குது. அதில் இந்த வீடியோவில் குறிப்பாக நான் சொல்ல போகிற விஷயம் தெய்வ சக்திகளை நம்மோடு ஈர்த்து கொள்வதற்கும், நாம் வணங்கும் தெய்வம் நமது கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் மிகவும் பயன்படக்கூடிய முத்திரைகளை பற்றி இந்த பதிவில் நான் சொல்ல இருக்கிறேன். அதில் குறிப்பாக தேவவசிய முத்திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தெய்வ வசிய முத்திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முத்திரைகள் ஒவ்வொரு தெய்வத்தின் கையிலோ அல்லது அணிகலன்களாகவோ அணிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளாகவும் ஒரு முத்திரையாகவும் அது பயன் தரக்கூடிய விஷயத்தில் இருக்கும். அந்த விஷயத்தில் இப்போ முதலாக நம்ம பார்க்க போகிற விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, விநாயகரனுடைய முத்திரைகள். விநாயகரனுடைய முத்திரைகளை பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். விநாயகர்களின் முத்திரையில் விநாயகருக்கு பலம் கொடுக்கக்கூடிய, விநாயகரிடம் நாம் வேண்டக்கூடிய விஷயம் பலிக்கும் விதமாக இறைவனை முத்திரைகளை கொண்டு வழிபடும் பொழுது நமது கோரிக்கை முழுமையாக, தாற்பரிகமாக, நமது எண்ணங்களுக்குட்பட்டு இறைவன் பாதத்தில் சென்றடையும் என்பது முன்னோர்கள் சொல்லிய, எழுதி வைத்த விஷயங்கள். இதில் தந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க தேவவசியம் அப்படிங்கிறதுல. ஆனால் தந்திர யோகம் அப்படிங்கிறது சரியான குருமார்கள், பயிற்சி பெற்றவர்கள் மூலியமாக அதை பெற்று அதை பயன்படுத்தினால் மட்டுமே அதற்கான பலன்கள் அபிரிதமாக கிடைக்கும் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த முத்திரைகள் எல்லாம் எல்லாருமே சகல மனிதர்களும்
இறைவனை பிரார்த்திக்கக்கூடிய அனைவருமே பயன்படுத்தலாம். ஒரு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய முத்திரைகள். இதில் மொத்தமாக ஒரு 7 வகையான முத்திரைகள் இருக்குது விநாயகரனுடைய முத்திரைகளில். அதில் ஒவ்வொரு முத்திரைகளை பற்றியும் அந்த முத்திரைகளை எப்படி நம்ம பயன்படுத்தணும், எப்படி அந்த முத்திரையினுடைய அமைப்பு அப்படிங்கிறதும் நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஒவ்வொரு முத்திரைகளையும் பயன்படுத்தி வாழ்வில் பலம் பெறுங்கள். இப்போ அந்த 7 வகையான முத்திரைகள் என்ன அப்படின்னு சொல்கிறேன். தந்த முத்திரை, ஃபஸ்ட்டு முத்திரை தந்த முத்திரை. அடுத்து பாசமுத்திரை, அடுத்தது அங்குச முத்திரை, அடுத்தது விக்ன முத்திரை, அடுத்து பரசு முத்திரை, அடுத்தது பார்த்திங்கன்னா லட்டுக முத்திரை, அடுத்தது பீஜாபூர முத்திரை. மொத்தம் 7 முத்திரைகள். சரிங்களா? இந்த 7 முத்திரையில் ஃபஸ்ட்டு முத்திரை தந்த முத்திரை. அந்த தந்த முத்திரை அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணும், அந்த தந்த முத்திரையை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னோடய கையை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நான் எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். அதுபடி அந்த தந்த முத்திரையை வைத்து குறைந்தது 3லிருந்து 8 நிமிட நேரங்கள் ஒரு தியானத்தில் நார்மலான முறையில் முதுகு தண்டுவடம் வளையாமல் அமர்ந்து விநாயகப் பெருமானை வேண்டி இந்த முத்திரையை வைத்து உங்கள் வேண்டுதலை வைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் பிரசித்தமான பலதரப்பட்ட அனுபவங்களும் மாற்றங்களும் நல்ல மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் உணர்வீர்கள். அதில் முதல் முத்திரையாக தந்த முத்திரை அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு அதனுடைய சின்னத்தையும் உங்களுக்கு ஃபோட்டோ பதிவாகவும் இந்த இடத்துல நான் வெளியிடுறேன். பயன்படுத்தக்கூடிய முறைகளையும் சொல்கிறேன், எப்படி பயன்படுத்தணுங்கிறது சொல்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்தி பலம் பெறுங்கள். தந்த முத்திரை நல்லா பாருங்கள். பெருவிரல் மட்டும் நேராக இருக்கணும். பெருவிரல் தவிர மற்ற 1 2 3 4 விரல்களும் இந்த பொசிஷனில் நேராக இருக்கணும். தெரியுதுங்களா? ஸோ இது தந்த முத்திரை. இந்த தந்த முத்திரையை விநாயகப் பெருமான் அவருக்கு நம்ம ஃபஸ்ட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை தந்த முத்திரை. இந்த தந்த முத்திரை தடைகளை விளக்கக்கூடிய ஒரு முத்திரை. இப்போ இந்த தந்த முத்திரையை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் உடம்பை ரிலாக்ஸாக, அதாவது ஆசனங்கள் செய்ய தெரிஞ்சவங்க, யோகாசனம் செய்ய தெரிஞ்சவங்க பத்மாசனம் போடலாம். அல்லது சுகாம்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நார்மலாக நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல சேர்லையோ அல்லது கீழே அமர்ந்தோ நார்மலாக உட்காந்து பண்ணலாம். இது பண்ணும்போது ஒரு அளப்பரிய ஆற்றல், அளப்பரிய சக்தி, உங்களுடைய மனம் ஒருமுகப்படுதல், உங்களுடைய தடைகள், உங்களுடைய எண்ணங்களுக்கு உள்ள தடைகள், உங்களுடைய முன்னேற்றத்திற்குள்ள தடைகள், இந்த பிரபஞ்ச சக்தியின் மூலியமாக உங்களை வந்தடைய வேண்டிய விஷயங்கள் வராமல் தடைபட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் அந்த ஆணைமுகத்தான் விநாயகப் பெருமானினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த தந்த முத்திரை வினைகளை தீர்க்கக்கூடிய, தடைகளை உடைக்கக்கூடிய முத்திரை. இந்த முத்திரையை செய்து பலம் பெறுங்கள். வாழ்வில் எல்லாம் வளமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி. சுதாகரன்.